ஹலோ, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மினி பிளாக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அச்சு சின்னல் சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நான் என்ன தலைக்கு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பாடு வடிக்கலையா கஞ்சி, அதுதான் வச்சுருக்கேன். அது போட்டு குளித்தா முடி கொஞ்சம் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடி சிக்கு வராது, ஜடை போடுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். என் முடி வந்து ரொம்ப சுருட்டு முடிங்கிறனால எப்படி சீவினாலும் நமக்கு இந்த ஸ்டைலே வராது, ஒரு முறை சுருண்டு சுருண்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் அடிக்கடி ட்ரை பண்ணால் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், அதுக்காக தான் போட்டேன், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்லி வச்சா 1/2 மணி நேரம் பக்கமே ஆயிடுச்சு. ரொம்ப காஞ்சிருச்சு, அது வர வரன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து வெளியே போகணும், எதுக்காகனா கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போகணும், அதனால் லேட் ஆயிடுச்சு. கோயிலுக்கு இன்றைக்கி போகலை. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், சாதம், எப்பயும் போல் தான். இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எங்கள் மாம்ஸ் வந்து பலாசொலா வாங்கிட்டு வந்தாங்க, எங்கள் அக்காவோட ஃபேவரெட்டு. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு நாங்களும் வந்துட்டு ஆஸ்பத்திரி கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம், ஆனால் முடியலை. நாங்கள் அதுக்குள்ளே பசின்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, சாப்பாடு சாப்பிட்டாலே ரொம்ப பசி எடுத்து சாப்பாடு சாப்பிட்டா டயர்ட் ஆகிடும். அதனால நேராக வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் போடலை, ஏன்னா எனக்கு சளி தலைவலி எல்லாம் ஒட்டுக்க வந்துச்சு. அதனால் அடுத்த வாரம் போட்டுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி நீங்களும் கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.